Hi friends, welcome you all. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி வீடியோஸ் போட்டிருப்பேன், அதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோவில் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷனும் ஒரு 4-5 ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடுறேன். இதுக்கடுத்து கொஞ்சம் வீடியோஸில் ப்ராப்ளம் மட்டும் எப்படி சால்வ் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்போம். ஸோ இதை தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், Pயை பிரின்சிபல்னு எடுத்துக்கிறேன். P இஸ் பிரின்சிபல் அமௌண்ட், தென் R இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், then here I am going to use instead of n the t. So t is equal to n. N is nothing but years, number of years. Here I am going to use t. T is nothing but number of terms. So here in compound interest I am going to majorly use t, terms. So the formula for amount is equal to P into 1 plus R divided by 100 to the power T. So here T is nothing but எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். சரிங்களா, ஸோ இது வந்து டோட்டல் அமௌண்ட், குமுலேட்டிவாக எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்க போகுது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டேன்னா அப்படின்றத சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, ஸோ ஒன்றுமே இல்லைங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் சம் மைனஸ் பிரின்சிபல், அதுதான் சொல்லியிருக்கோம். ஸோ சம் மைனஸ் பிரின்சிபல் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் சம்மோட ஃபார்முலாவை மேலேருந்து எடுத்து எழுதிக்கிறேன். P இன்ட்டு 1 ப்ளஸ் R டிவைடட் பை 100 டு த பவர் T மைனஸ் பிரின்சிபல். இதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு தனியாக வேணும்னா ஒன்றுமே இல்லைங்க, இந்த ரெண்டே ஃபார்முலாவை வச்சுட்டு தான் நம்ம இனிமேட்டு வர்ற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஜென்ரலி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும்னா, வெறும்னே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அதில் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த மாதிரி போனீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் எப்படி மாறிடும்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் ஒன்றா சேர்த்து ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, ஸோ அதுக்காக தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு போயிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னது, அதோட ஃபார்முலா என்னது, எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இங்கே அடுத்து நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல போகிற விஷயம் T. ஸோ இதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம இயர்ஸை, நம்பர் ஆஃப் இயர்ஸை என்னன்னு வச்சுருப்போம். வேற இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நான் டீன்னு வச்சுக்கிறேன். ஸோ டீனா என்ன சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இது எதுக்காக இப்படி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா, இப்போது ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கொண்டு போய் நம்ம பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்றாங்க. இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்றாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையில் எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை கிரெடிட் கொடுத்தாலும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும், எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு இனிஷியல் அமௌண்ட் மாற போகிறதே இல்லை. அதனால் அங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை பற்றி, இல்லை எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் போட போகிறாங்க அப்படின்றத பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ பட் இங்கே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 6 மாதத்துலேயே உங்களோட ப்ரைம் அமௌண்ட், பிரின்சிபல் அமௌண்ட், இப்போ 1000 ரூபாய் போடுறீங்க, 10% கொடுக்குறாங்க. 6வது மாதத்தில் 10% 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் சேரும். ஸோ உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ மாறிடும்னா 1100 ரூபாயாக மாறிடும். ஸோ இந்த 1100 ரூபாய்க்கு தான் அடுத்த 6 மாதத்துக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுது. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்க்காக தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், டேர்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ டேர்ம்ஸ்னால் டீன்னு சொல்லிட்டேன். ஸோ டீன்றது ஒன்றும் இல்லை, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க டீன்றது. ஸோ 6 மாதத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துக்கணும், டீயை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னே, ஒரு 1000 ருபீஸ் எடுத்துக்கிறீங்க. இந்த 1000 ருபீஸை 1 இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறீங்க 10% சம்மப்பில். ஸோ இந்த 10% சம்மப்பில் நான் போடுறேன், 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நான் போடுறேன். இது எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 6 மந்த்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 2 அப்படின்னு மாறிடும்.
ஓகேயா? ஸோ இதாங்க இங்கே இருக்க பெரிய டிஃப்ரென்ஸு. இந்த டிஃப்ரென்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இப்போ டேர்ம்ஸ் வந்து மேபி இது 2 இயர்ஸாக இருந்ததுன்னா டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு வந்துடும். ஸோ இந்த டேர்ம்ஸை மட்டும்தான் மாற்றணுமா? இல்லை, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். ஏன்னா ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருப்பாங்க, 10% per annum அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ண போகிறேன் இல்லையா, அதனால் 5% per 6 months அப்படின்னு மாற்றிக்கணும். ஸோ கொடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை எத்தனை டேர்முக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணுறாங்கன்றதுக்கு ஏற்றாப்புல இன்ட்ரெஸ்ட்டையும் மாற்றிக்கணும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸையும் மாற்றிக்கணும். அப்படி போட்டிங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ சில இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த அமௌண்ட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபார்முலாவே என்ன பண்ணியிருப்பாங்க, காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி அப்படின்னா இங்கே R/2/100 போட்டுருவாங்க, மேலே 2Tன்னு போட்டுருவாங்க. அதே மாதிரி காம்பவுண்டட் குவார்ட்டர்லி அப்படின்னா இங்கே 4T போடுவாங்க, இங்கே 4ன்னு போடுவாங்க. இத்தனை ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க வேணாங்க, இந்த ஒரே ஒரு ஃபார்முலா வச்சுக்கோங்க. டேர்ம்ஸ்னால் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி மாற்றுறது, இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்போது எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு போட தெரியும். ஸோ இப்போது இன்னொரு ப்ராப்ளம் சொல்கிறேன். ஸோ ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை எடுத்து கொண்டு போய் போடுறீங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3⁵ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, ஃபார்முலா என்னது நமக்கு, அமௌண்ட் ஈக்குவல் டு P × 1 + R/100⁻T. ஸோ இந்த T தான் இங்கே 3⁵2/5 அப்படின்னு வரப்போகுது. ஸோ இதை நான் எப்படி மாற்ற போகிறேன், P × 1 + R/100⁻3 × 1 + R/100⁻2/5. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். இதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, செகண்ட் இயரில் 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, தேர்ட் இயரில் 9% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2% இன்ட்ரெஸ்ட்டை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. ஸோ இப்போ அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, A = P × 1 + R1 that is 5% / 100 multiplies with 1 + R2 that is 7% / 100 divided by 1 + R3 divided by 100. ஓகே, ஸோ பர் இயருக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்படி போட்டுக்கலாங்க. இப்போது 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை 5%. அப்போ ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ இருக்கும், 5% இருக்கும். செகண்ட் இயரில் எவ்வளோ இருக்கும், 5% இருக்கும். தேர்ட் இயரில் 7% இருக்கும். ஃபோர்த் இயரில் 7% இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், 2 2 2. வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இது ஒன்றுங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். What will be the compound interest for the sum of ₹5,000 after 3 years at the rate of 10% per annum? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10% per annum. ஸோ எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, N = that is T = 3 years. சம், ஸோ பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ₹5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனுவலி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 3 இயர்ஸ். ஸோ ஆனுவலாக காம்பவுண்ட் பண்ணுறதுனால நான் T = 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார்முலா என்னங்க வரும், A = P × 1 + R/100⁻n இல்லை T which is equal to Pன்றது இங்கே எவ்வளவு 5,000 into 1 + R எவ்வளவு 10%, 10/100⁻3. ஸோ இதை நான் ரொம்ப சிம்பிளாக என்ன எழுதிக்கலாம், 5,000 into இங்கே நான் LCM எடுத்தேன்னா 110/100⁻3 which is equal to 5,000 into இந்த 100 0 கேன்சல் ஆயிரும், 11/100 சரி 11/10 into 11/10 into 11/10 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போது இந்த 3 zeros இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இது எப்படிங்க மல்டிப்ளை பண்ணுறது, 5 × 11 எவ்வளோ வரும், 55 வரும்.
இன்ட்டு 11 இன்ட்டு 11 எவ்வளோ வரும் 121 வரும். ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறது அப்படின்னா இதுக்கு தான் முன்னாடி ஒரு வீடியோவில் எந்த நம்பர் கொடுத்தாலும் அது ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ எப்படி பார்த்தீங்கன்னா 121 இன்ட்டு 55 எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறேன் 05 அதுக்கப்புறம் 10 அதுக்கப்புறம் அகைன் 05. ஸோ இதுக்கப்புறம் திருப்பி என்ன போகிறேன் 05 10 05. ஸோ ஆட் பண்ணேன் அப்படின்னா 6655. ஸோ இதாங்க ஆன்சர் 6655 இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் இவ்வளோ ஸ்டெப் எழுத வேண்டாங்க. ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன பண்ணிடலாம் 5000 பிரின்சிபல் எழுதிக்கிட்டேன் இன்ட்டு 11% 10% அப்படின்னாலே நமக்கு மேலே என்ன வரப்போகுது 110/100ன்னு வரப்போகுது. அப்போ 0 கேன்சல் பண்ணோன்னா 11/10 எத்தனை இயர்ஸு 3 டேர்ம்ஸ். ஸோ 11/10 இன்ட்டு 11/10 அவ்வளோதாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஸ்டெப்பு தான், அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ சிம்பிள். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். The compound interest on rupees 30,000 at 7% per annum is 4347. Then the period is. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா டைம் கேட்டிருக்காங்க, மித்த எல்லா வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. ஸோ annum காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4347. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R divided by 100 to the power n minus P. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் இந்த Pயை காமனாக எடுத்துக்கிட்டேன். ஸோ 1 + R divided by 100 to the power n minus 1 இப்படி தான் ஃபார்முலாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலாவை பிரித்து தான் நான் இப்படி எழுதியிருந்தேன். ஸோ அந்த ஃபார்முலாவை திருப்பி அகைன் அதே இதுக்கு எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 4347 தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளவு 30,000. ஓகேங்களா? ஸோ இப்போது அதுக்கடுத்து 1 + Rன்றது R = 7%. ஸோ அப்போ 100 + 7னா 107/100 நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 107/100 to the power n minus 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 30,000 நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -30,000 வந்துடும். நான் என்ன பண்ண போகிறேன் அந்த 30,000 அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறேன். ஸோ அப்போ என்ன ஆயிரும் 30,000 + 4347 ஈக்குவல் டு 30,000 into 107/100 to the power n அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த 30,000 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா 3447 divided by 30,000 equal to 107 divided by 100 to the power n. ஸோ எப்போவுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் இயர்ஸ் கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு 107/100 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 107/100 டோட்டல் ஹோல் ஸ்கொயர்டு இல்லை க்யூபு இல்லை பவர் த 4 இப்படி தான் ஒரு ஆன்சர் வரப்போகுது. ஸோ அந்த ஆன்சருக்கு ஏற்றாப்புல நான் மாற்றிக்க போகிறேன். ஸோ இப்போ 100 வச்சுக்கிட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் 2 தாங்க வரப்போகுது. ஏன்னா 3 வந்தது அப்படின்னா நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது கொடுத்துருக்க ஆப்டிடியூட் டைமுக்குள்ள. ஸோ ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 2 வரும் இல்லை 1 வரும், அந்த மாதிரி தான் ஆன்சர் வரப்போகுது. ஸோ n = 2ன்னு வரும், n = 1ன்னு வரும். விச் மீன்ஸ் this value is equal to 107 divided by 100 to the power 2 or 1 இதில் ஏதாவது ஒரு வேல்யூ வரப்போகுதுங்க. ஸோ இப்போது 100 பவர் 2 என்ன வரும் 10,000 வரும். ஸோ 10,000க்கு கீழே இருக்க 30,000 நான் மாற்ற போகிறேன். ஸோ 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே 10,000 வந்துருமா? ஸோ இங்கே மேலே என்ன வரும் 11449. இந்த 11449ன்றது 107ஓட ஸ்கொயர்டுங்க. ஸோ நான் என்ன எழுதிக்கலாம் 107 divided by 100 to the squared is equal to 107 divided by 100 to the power n அப்படின்னு எழுதிக்கலாம். From this equation n = 2. ஸோ டோட்டலாக 2 வருஷத்தில் இந்த அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே? ஸோ இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ தேர்ட் ப்ராப்ளமில் at what percentage annual compound interest rate if a sum of rupees 1000 amounts to 27,000 in 3 years. ஸோ இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் இங்கே தான் P, இது ஆனுவல், ஸோ இது டேர்ம்ஸ். ஸோ இந்த மூணுமே கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன எழுதிக்கிறேன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 27,000 ஈக்குவல் டு பிரின்சிபல் 1000 into 1 + R divided by 100 to the power 3. ஏன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 3ன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் இந்த 1000 இந்த 3 zeros கேன்சல் ஆயிரும். ஸோ 27 is equal to
1 plus r divided by 100 to the cube. ஸோ இந்த 27 நான் என்ன பண்ணுறேன் 3 cube எழுதிக்கிறேங்க, which is equal to 1 plus r divided by 100 to the power 3. ஸோ 3 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 1 plus r divided by 100 is equal to 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த 3 இப்போ எப்படி கால்குலேட் பண்ண போகிறேன், ஸோ இங்கே இருக்க 1 அந்த சைடு கொண்டு போனால் r divided by 100 equal to 2ன்னு வந்துடும். அப்போ 2 into 100 equal to r. ஸோ r equal to 200%. அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் தி அமௌண்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 8,000 at 10% per annum for 1.5 years if the interest is compounded half yearly. ஸோ இது வரல பார்த்த 3 ப்ராப்ளமும் ஆனுவலாக தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஆஃப் இயர்லி கால்குலேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆஃப் இயர்லி கால்குலேட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் t ஈக்குவல் டு நான் என்ன எடுத்துக்கணும், என்ன கொடுத்துருக்காங்க 1.5 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஹாஃப் இயர்லி கால்குலேட் பண்ண போகிறாங்கன்னா 1.5 இயரில் 3 டேர்ம்ஸ் வரப்போகுது. அப்போ t ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்க போகிறேன். சார் ரொம்ப சிம்பிள், ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. ஸோ t ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிட்டேன். இதே இது 2 வருஷத்துக்கு ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா t ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், r ஈக்குவல் டு 10% பெர் ஆனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெர் ஆனத்துக்கு 10%, அப்போ ஆஃப் இயர்லிக்கு எவ்வளோ இருக்கும் 5% பெர் 6 months. ஓகே, ஸோ இந்த 2 சேஞ்சு ப்ராப்ளமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி அமௌண்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆன் rupees 8,000. ஸோ p ஈக்குவல் டு 8,000ங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஏ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ கண்டுபிடிச்சாலே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன வரும், p 8,000 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் எவ்வளவு 5%, 5 divided by 100 to the power 3ன்னு எழுத போகிறேன். அப்போ இங்கே என்ன வரும் 8,000 இன்ட்டு 105 divided by 100. ஸோ ஜென்ரலாக என்ன எழுதிக்கலாம் 21 divided by 20ன்னு எழுதிக்கலாம். இதெல்லாம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 5% அப்படின்னா அது 21 divided by 20, 7% அப்படின்னா 107 divided by 100 தான். ஓகே, ஸோ அதே மாதிரி 11% அப்படின்னா 11 divided by 10. இதெல்லாம் ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டெப் எழுதவே தேவையில்லை. டேரெக்டாக நம்ம 21 divided by 100 இன்ட்டு 21 divided by 20 இன்ட்டு 21 divided by 20 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 0 எடுத்து இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 2ஐயும் எடுத்து இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக என்ன இருக்கும் 21 கியூப் அப்படின்னு இருக்கும். ஓகேங்க, இப்போ 21 கியூப்னு வந்திருக்கு. ஸோ 21 கியூப் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, நமக்கு நல்லா தெரியும் 21 இன்ட்டு 21 441. ஸோ 441 இன்ட்டு 21 எப்படி கண்டுபிடிக்க போகிறேன், ஃபஸ்ட்டு 441 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 4410, 20ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 8820 ப்ளஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 441. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா 9261 வரும். ஸோ இதுதான் ஆனுவல் அமௌண்ட். ஸோ ஆனுவல் அமௌண்ட் 9261. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும் 961 மைனஸ் 8,000 rupees போட்டிங்கன்னா 1261. ஓகே, 2 ஃபார்முலாமே கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் தி அமௌண்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 4,000 இங்கே for 2.5 years at 10% per annum compounded half yearly. ஸோ இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்கான். ஸோ compounded half yearly அப்படின்னா உங்களுக்கு என்ன எழுதணும் t equal to 5 terms அப்படின்னு எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கே r equal to 10க்கு பதிலாக 5% எழுதிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா t equal to 5 terms வரும் இல்லையா, அப்போ ஒரு வேல்யூ டு த பவர் 5ன்னு வந்துடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதே மெத்தடில் இதே ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணலாம். நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேங்க. இப்போது இந்த 2.5 இயர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ n equal to 2.5 இயர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுறேன் நான் 2 to the power 2 into 1/2 இயர்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ 2.5 2 into 1/2 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம முன்னாடி ஒரு ஃபார்முலா எழுதியிருப்போம். ஸோ அதே ஃபார்முலா அப்படியே எழுத போகிறேன். இப்போ 4,000 நான் அப்படியே எழுதிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த 10% ஃபார் 2 இயர்ஸ். ஸோ 2 இயர்ஸையும் ஹாஃப் இயர்லையும் நான் தனித்தனியாக பிரிச்சுக்க போகிறேன். இப்போ 2 இயர்ஸ்க்கு எவ்வளவு பெர் ஆனம் தான் எடுத்துக்க போகிறேன். அப்போ 10% தான். அப்போ 110 divided by 100 to the power 2ன்னு எழுதிக்கலாமா. இப்போ அடுத்து ஒரு ஆஃப் இயர் இருக்குது. இந்த ஆஃப் இயருக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளவு 1.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 10% இல்லை 5%, ஏன்னா அரை வருஷம் தானே. ஸோ 5%. அப்போ இங்கே என்ன வரும் 105 டிவைடட் பை 100 டு த பவர் டீன்றது என்னது 1. ஓகே, ஸோ இப்படியும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இப்படி இல்லைனா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணியிருப்பீங்க இன்னொரு மெத்தடில் 4000 இன்ட்டு 105ன்னு மாறி இருக்கும் டிவைடட் பை 100 டு த பவர் 5 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ 4000 இன்ட்டு இது எவ்வளோ வரும் 21 டிவைடட் பை 10 சாரி 21 டிவைடட் பை 20 இன்ட்டு இதை 5 டைம்ஸ் எழுதிருப்பீங்க. மல்டிப்ளை பண்ணுறதுக்கே லேட் ஆயிரும். அதுக்கு பதிலாக நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த 20 சரி இங்கே 21 டிவைடட் பை 20 வந்துடும். அப்போ 4000 இன்ட்டு இது 11 பை 10ன்னு எழுதிக்கலாமா, இன்னொரு 11 பை 10 இன்ட்டு 21 டிவைடட் பை 20ன்னு எழுதிக்கலாமா. இந்த 3 0 கேன்சல் ஆயிருமா, இந்த 2 எடுத்து இங்கே கேன்சல் பண்ணுறேன் 2 ஆயிரும். அப்போ 2 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இன்ட்டு 21 இருக்கும். ஸோ 11 இன்ட்டு 11 எவ்வளோ வரும் 121 இன்ட்டு 2 இன்ட்டு 21 வரும். அப்போ 2 இன்ட்டு 21 42 வரும். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் 121 இன்ட்டு 42 போன வீடியோவில் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி சால்வ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 4 எடுத்துக்கிட்டேன் 1404 1408 1404. அடுத்து 2 எடுத்துக்கிட்டேன் 02 04 02. ஓகே, ஆட் பண்ணுறேன் 2 8 10 5. ஸோ 5082 இஸ் தி ஆன்சர். ஸோ 5082 தான் ஆனுவல் அமௌண்ட்டு. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் 5082 மைனஸ் 4000 1082. ஓகே, ஸோ இது 2 தாங்க ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். A sum of rupees 10,000 was deposited in a bank for a period of 27 months at the rate of 20% per annum compound interest. What is the matured amount? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் n equal to 27 monthsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 years 3 months அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 2 இயர்ஸ்க்கு தனியாக கால்குலேட் பண்ணிக்கலாம், 3 மந்த்ஸ்ன்றது குவார்ட்டர்லி போட்டுக்கலாம். ஸோ இதை தனியாக கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ பர் இயர் கால்குலேட் பண்ணனா ஆர் ஈக்குவல் டு 20%. அதே இது குவார்ட்டர்லி கால்குலேட் பண்ணனா ஆர் ஈக்குவல் டு 5% வந்துடும். ஸோ என்ன பண்ணுறேன் இனிஷியல் பிரின்சிபல் அமௌண்ட்டு 10,000 இன்ட்டு 2 இயர்ஸ்க்கு போட்டுக்கிறேன் 120 டிவைடட் பை 100 இன்ட்டு 120 டிவைடட் பை 100. இதான 2 இயர்ஸ்க்கு இன்ட்டு இந்த ஒரு குவார்ட்டருக்கு மட்டும் தனியாக எழுத போகிறேன். ஸோ 5% வந்துருச்சு 105 டிவைடட் பை 100 டு த பவர் 1ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து இது 21 டிவைட் பை 20ன்னு எழுதிக்கலாம். ஸோ 0 0 0 3 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2 எடுத்துகிட்டு 5ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ 5 இன்ட்டு 12 இன்ட்டு 12 இன்ட்டு 21. ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் எவ்வளோ வரும் உங்களுக்கு 15120 வரும். ஸோ இதுதான் அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட்டு இவ்வளோ தான் வரும். மெச்சூர்ட் அமௌண்ட் 15120 வரும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.